கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1685 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 41 அதிகாரம் 14 வசனம், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். வாழ்க்கையை குறித்து பயந்து பயந்து வாழ்கிறாயா? பிள்ளைகளை குறித்து பயந்து பயந்து வாழ்கிறாயா? ஊழியத்தை குறித்து எதிர்காலத்தில் ஊழியம் என்ன ஆகுமோ என்று சொல்லி கலங்கி தவிக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் எந்த சூழலை வைத்து பயப்படுகிறீர்களோ அந்த சூழலை மாற்றும்படியாய் பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? அவர் பரிசுத்தர், உன்னை மீட்டவர் சொல்வதினாலே நீ தைரியம் கொள். அவர் பரிசுத்தராய் இருப்பதினாலே நீ தைரியம் கொள். நீ செய்ய வேண்டியது எல்லாம் நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும். உன்னை அவமானப்படுத்துவார்கள், கண்ணீர் விட வைப்பார்கள், வேதனைப்படுத்துவார்கள். அதை குறித்தெல்லாம் கலங்கக்கூடாது. ஏனென்றால் உனக்கு துணை நிற்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், உனக்கு துணை நிற்கிறவர் பரிசுத்த மீட்பர். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் கலங்கி நிற்கிறார்களோ, கண்ணீரோடு நிற்கிறார்களோ, ஐயோ எதிர்கால ஊழியம் அழிந்து போய்விடுமோ, எதிர்கால ஊழியத்தை அழித்து விடுவார்களோ என்று கலங்கி நிற்கிறவர்களுக்காக, எதிர்கால வியாபாரம், எதிர்கால தொழில் முடங்கி போய்விடுமோ என்று கலங்கி நிற்கிறவர்களுக்காக, எதிர்காலத்தில் குடும்பத்தை நாசமாக்கி விடுவார்களோ என்று கலங்கி நிற்கிறவர்களுக்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். மகளே, உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதே மகளே, தம்பி, சகோதரனே, உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன் என்று சொல்லி கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் பயந்து பயந்து வாழ்கிறார்களோ, எந்த காரியத்திலே அவர்கள் பயப்படுகிறார்களோ அந்த காரியத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு துணை நின்று பயப்படுகிற காரியத்தை மாற்றி போட்டுவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டாம். எவ்வளவு பெரிய பயமுறுத்துதல், எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் வந்தாலும் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார், ஊழியத்தை நடத்துவார். ஊழியம் என்பது கர்த்தருடையது. ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு தனி மனுஷிக்கோ சொந்தமானது அல்ல. இது ஒரு வியாபார நிறுவனமும் அல்ல. தொழில் என்பது ஒருவேளை அது வியாபார நிறுவனமாக இருக்கலாம். தொழிலில் கூட நீ பயந்து வாழ்கிறாய் என்று சொன்னால், வியாபாரத்தில் பயந்து வாழ்கிறாய் என்று சொன்னால், குடும்ப உறுப்பினர்களால் பயந்து வாழ்கிறாய் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்காகத்தான். பயப்படாதேயுங்கள், கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென்.